சார் மாதம் மாதம் எனக்கு லெட்டர் எழுதுறீங்கல்ல, அந்த லெட்டரில் தமிழ் கையெழுத்து இருந்தால் எவ்வளோ அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லி மோடி அவர்கள் இன்னைக்கு நம்ம ராமேஸ்வரத்தில் வச்சு பேசியிருக்கார். ராமேஸ்வரத்தில் பாம்பன் பாலம் அப்படிங்கிறது புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஸோ டெக்னாலஜி மற்றும் ஹெரிட்டேஜ் இல்லாட்டி நம்முடைய தொன்மை இது இரண்டையுமே ஒன்றிணைக்கும் வேளையில் இந்தியா ஈடுபட்டிருக்கிற இந்த நேரத்தில் தமிழ்நாட்டுக்கு 7 மடங்கு நாங்கள் அதிகமாக இந்த மாதிரி ரயில்வேக்கெல்லாம் அதிக நிதி ஒதுக்கி இருக்கோம். 3 மடங்கு அதிக நிதியை காங்கிரஸ் திமுக ஆட்சியின் காலத்தை விட இப்போ கூடுதலாக ஒதுக்கி இருக்கோம். அப்படி இருந்தும் அழுது கொண்டு இருக்கக்கூடியவர்கள் அழுது கொண்டே இருக்கிறார்கள், அவங்க அழுதுகிட்டே இருக்கட்டும் அப்படின்னு சொன்ன அந்த சொல் கண்டிப்பாக திமுகவை எரிச்சல் அடைய வச்சிருக்கும். நாளைக்கு திமுக இதை எதிர்த்து என்னெல்லாம் சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறத அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்லேருந்தே பார்த்துடலாம். ஆனால் அதை விட ரொம்ப முக்கியமாக இருந்தது என்ன தெரியுமா? நிர்மலா சீதாராமன் அவர்கள் சென்னைக்கு வந்தாங்க. சென்னைக்கு வந்த நிர்மலா சீதாராமன் அவர்களை ஸ்டாலின் வேஷம் போட்டுட்டு சீமான் அவர்கள் போய் சந்தித்தார் அப்படிங்கிறது தான். மறுபடியும் ஒரு கட்ட சொல்லு, சீமான் அவர்கள் நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்தித்தார்கள் அப்படின்னு சொல்லி சன் நியூஸ்லேருந்து எல்லா மீடியாவும் பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஆனால் வெளியான புகைப்படம் என்னமோ ஸ்டாலின் அவர்களுடைய புகைப்படம் தான் இருந்துச்சு. அப்போ கீழே கருத்துக்களை வாசிக்கும்போது ஆமாப்பா உண்மைதான், சீமான் அவர்கள் சந்திச்சிருக்காரு, ஆனால் சீமான் அவர்கள் அப்படின்னு தெரியாமல் இருப்பதற்காக ஸ்டாலின் அவர்களுடைய வேடத்தை போட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்களா, அதில் இருக்கக்கூடிய உண்மை என்ன, இங்கே நடக்கக்கூடிய அரசியல் பிசுறுகள் என்ன அப்படிங்கிறத இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். இது தமிழ் பக்ஷம் வழங்கும் ஆழமான அரசியல் சதுரங்கம். முதல் விஷயமா நம்ம பார்க்க வேண்டியது பார்த்தீங்களா அண்ணாமலை அவர்களை மாற்றிட்டாங்க. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இருந்த அந்த ஸ்டேஜில் நயினார் நாகேந்திரன் அவர்கள் தான் இருந்தார். ஏன் அண்ணாமலை அவர்கள் இல்லை? கண்டிப்பாக அண்ணாமலை அவர்களை பிஜேபியிலேருந்து ஓரம் கட்டுறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியானது. இந்த செய்தியை நேரடியாக நம்ம அண்ணாமலை அவர்கிட்ட கேட்டலாமேன்னு சொல்லி கொஞ்சம் நிருபர்கள் கேட்டிருக்காங்க. அண்ணாமலை அவர்கள் கொடுத்த விளக்கம் இருக்கு பார்த்தீங்களா? அரசு நிகழ்ச்சியெல்லாம் எப்படி மேடையில் இருக்கணும், அதனால மேடைக்கு பின்புறத்தில் இருந்தேன். அரசு நிகழ்வு இல்லாமல் எங்கே எல்லாம் இருக்காங்களோ அங்கே எல்லாம் இருக்கும். இது வந்து அரசு நிகழ்வு, மக்கள் வரிப்பணத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வு. அங்கே எனக்கு வேலை இல்லைங்கன்னா அதனால தான் நம்முடைய கட்சியிலிருந்து பிரதிநிதிகளாக இருக்கக்கூடிய ஐயா முருகன் அவர்கள் இருந்தாங்க, நம்முடைய சட்டமன்ற குழு தலைவராக இருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரன் இருந்தாங்க. ஏன்னா அரசு விழா அது ஒரு அரசு நிகழ்வு. அந்த அரசு நிகழ்வில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இருந்தாங்க, அதை சுற்றி மக்கள் பிரதிநிதிகள் அப்படிங்கிறவங்க இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ராமேஸ்வரம் அதை ஒட்டி இருக்கக்கூடிய ஏரியாக்கள், அதை சார்ந்து இருக்கக்கூடிய தலைவராக நயினார் நாகேந்திரன் அவர்கள் இருந்தாங்க. நான் அந்த மேடை ஏறி இருந்தால் அது கண்டிப்பாக அரசு நிகழ்வாக இருந்திருக்காது, அது எங்களுடைய கட்சி நிகழ்வாக மாறி இருக்கும். எங்களுக்கு அந்த மாதிரி ஆர்ப்பாட்டம்லாம் கிடையாதப்பா, அது அரசாங்க நிகழ்வு, மக்கள் பணத்தில் நாங்கள் மேடை ஏறுவதற்கு விரும்பவில்லை அப்படின்னு சொல்லி அவருக்கான விளக்கத்தை கொடுத்தார். இந்த விளக்கம் நல்லா தானே இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் அடுத்ததா சில கேள்விகளையும் அண்ணாமலை நோக்கி வைக்கப்படுகிறது. நீங்க எப்போ உங்களுடைய தலைவர் பதவியை ராஜினாமா பண்ண போறீங்க அப்படிங்கிற பல கேள்விகள். இதுக்கெல்லாம் காலம் பதில் சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிருக்கலாம். சில பல விளக்கம் அப்படிங்கிறத எக்ஸ்ட்ராவா கொடுத்துட்டாரு. இன்னும் முக்கியமா அடுத்ததா சீமான் அவர்களிடமும் இதே மாதிரியான கேள்விகள் கேட்கப்படுது. இந்த விளக்கம், சீமான் அவர்களுடைய கேள்வி, இதெல்லாம் ஏன் சொல்றோம்னா இதெல்லாம் செய்தியா வெளியிடுவது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஸ் இன்ஃபர்மேஷனுடைய கோடோனா அது யாருப்பா அப்படின்னு கேட்டா, ஏங்க அங்கே சீரியலாக போட்டு தள்ளுவாங்க. கேட்டால் இதுதான் குடும்பத்துக்கு தேவையான ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த குடும்பத்துக்குள்ளே எப்படி பிரச்சனையை உருவாக்கலாம், அந்த குடும்பத்தில் யாரை கடத்திட்டு கொண்டு போகலாம், எப்படி ஒரு கணவன் மனைவியை பிரிக்கலாம், எப்படி மாமா மச்சானை பிரிக்கலாம், எப்படி அப்பா மகள் உறவை சிதைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பல அஜெண்டாக்களுடன், சொல்லப்போனால் குடும்பம் ஸ்ட்ரக்சரை சிதைப்பதற்கான அஜெண்டாக்களுடன் நிறைய குடும்ப ஸ்ட்ரக்சரை இல்லாமல் செய்யக்கூடிய, அஜெண்டாவில் வேலை செய்யக்கூடிய அந்த சூரிய குடும்பத்தை சார்ந்த முக்கியமான ஊடகம் ஒரு செய்தியை வெளியிடுகிறது. அந்த செய்தி என்னன்னா, சீமான் அவர்கள் நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்தித்து விட்டார், கூட்டணி பற்றி பேசிட்டாங்க, அடுத்ததா ரொக்கம் கை மாறிடுச்சு, இப்படி அப்படின்னு சொல்ற பல செய்திகளை வெளியிடுறாங்க. இந்த செய்திகள் வெளியான கொஞ்சம் நேரத்திலேயே அடுத்ததா சீமான் அவர்களிடம் கேள்வி கேட்குறாங்க. என்ன, நீங்களும் நிர்மலா சீதாராமன் அவர்களும் சந்தித்தீர்களாமே, என்ன பேசுனீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த மனுஷன் சொல்கிறதுக்கு முன்னாடியே திமுகவினுடைய நிறைய பேர் இருக்காங்களா, இந்த ஹைனாக்கள், அவங்க யூடியூப்லாம் நடத்திட்டு இருக்காங்கல்ல, இதோ ப்ரூஃப் இருக்குது பாருங்க, இதோ சீமான் அவர்கள் பேசிட்டார் பாருங்க அப்படின்னு சொல்லி அவங்க வீடியோலாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, சீமான் அவர்கள் சொல்கிறாங்க, ஏங்க நான் சந்தித்தேன் அப்படின்னு சொல்ல போகிறேன், நான் இன்னும் சந்திக்கவே இல்லையே, நீங்களா யூகங்களின் அடிப்படையில் இப்படிலாம் செய்திகளை வெளியிடுகிறீர்களே, இது நியாயமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனடியாக இந்த சூரிய குடும்பத்தை சார்ந்த அந்த தொலைக்காட்சிக்கு எதிராக நாம் தமிழர் கட்சி என்ன செய்கிறாங்கன்னா, அந்த சூரிய குடும்ப தொலைக்காட்சியினுடைய முக்கியமான ஒருத்தர் இருப்பார் பார்த்தீங்களா, அவரு கூட பேர் வச்சுக்கோங்களேன், அந்த பேர் இருக்கக்கூடிய நபர் ராஜபக்சேனுடைய மகன் தான் அப்படிங்கிற மாதிரியான பரப்புரையெல்லாம் செய்யப்பட்டு அவருக்கு கொஞ்சம் அசிங்கத்தை, அது அசிங்கமா அப்படின்னு தெரியல, அவங்க இப்படி ஒரு விமர்சனம் வைக்கும்போது இவங்க அப்படி ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க, மாற்றி மாற்றி விமர்சனத்தை வைத்துக் கொள்கிறார்கள் அப்படின்னு வச்சுக்கலாமே.
சரி, அப்போ உண்மையிலேயே நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்தித்தது யார் அப்படின்னு கேட்டால் சீமான் அவர்கள் சந்திச்சாருங்க. 3 வேடம் போட்டு சீமான் அவர்கள் நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்தித்தார். முதல் வேடம் ஸ்டாலின் அவர்களுடைய வேடம். ஸ்டாலின் மாதிரி வேஷம் போட்டு நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்தித்தார். அடுத்ததா கனிமொழி அக்காவினுடைய வேடம். கனிமொழி அக்கா மாதிரி வேடம் போட்டு நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்தித்தார். அடுத்ததா தங்கம் தென்னரசு அவர்களுடைய வேடம். பக்காவாக புரிஞ்சிச்சு. பார்த்தா தங்கம் தென்னரசு மாதிரியே இருந்துச்சு. ஆனால் தான் மறுபடி தான் தெரியுது இந்த 3 பேரும் சந்தித்தார்கள், அவர் சீமான் மட்டும் சந்திக்கல, வேடமும் போடலைன்னு. சரி, இந்த 3 பேர் சந்தித்ததை பற்றி இந்த சூரிய குடும்பத்தை சார்ந்த செய்தி ஊடகங்கள் செய்தியை வெளியிட்டதா அப்படின்னு கேட்டால் இல்லை. நிர்மலா சீதாராமன் மீட்டிங் வித் ட்ரம்ப் அப்படின்னு சொல்லி போடுவாங்க. நிர்மலா சீதாராமன் மீட்டிங் வித் ஏடிஎம்கே அப்படின்னு சொல்லுவாங்க. நிர்மலா சீதாராமன் மீட்டிங் வித் நாம் தமிழர் கட்சின்னு சொல்லுவாங்க. நிர்மலா சீதாராமன் விஜய் அவர்களை சந்தித்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஸ்டாலின் அவர்களை, கனிமொழி அவர்களை, தங்கம் தென்னரசு அவர்களை மீட்டிங் போட்டு சந்தித்தார்கள் அப்படிங்கிறத சொல்ல மாட்டாங்க. கௌரவம்னு ஒன்று இருக்குல்ல சூரிய குடும்பத்துக்கு, அந்த கௌரவத்தை விட்டு கொடுக்க மாட்டாங்களாம். ஆனால் ஏன் இந்த பொழப்பு அப்படிங்கிறது நமக்கும் தெரியலை. சரி, தமிழ் அப்படின்னு சொல்கிறீங்கல்ல, எனக்கு அனுப்பக்கூடிய கடிதத்தில் நீங்கள் ஏன் தமிழ் கையெழுத்து போடக்கூடாது அப்படின்னு சொல்லி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கேட்குறாங்க. அது மட்டும் இல்லை, மருத்துவத்தை, என்ஜினியரிங்கை இதெல்லாம் நாங்கள் தமிழில் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் இங்கே யாருமே சொல்லிக் கொடுக்க மாட்டேங்காங்களே அப்படிங்கிற ஒரு கேள்வியும் கேட்குறார். சென்ட்ரல் கவர்மெண்ட், அதர் ஸ்டேட்ஸ் இப்படின்னு சொல்கிறதெல்லாம் அரசியல் சதுரங்கத்தில் ரொம்பவே கொஞ்சமாக தான் நம்ம பேசுவோம். அப்படின்னா சீமான் அவர்கள் இதே ஒரு கேள்வியை கேட்டிருப்பார்ல, வேறு எதுவுமே இல்லை. நீங்கள் வழக்காடு மன்றத்தில் தமிழில் வழக்காடுகிற உரிமைக்காக சட்டமே ஏற்றினீங்கல்ல, அந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கா? நீங்களே 2 குடியரசுத் தலைவரை கொண்டு வந்தீர்களா இல்லையா? அம்மையார் பிரதிபா பாட்டீல், பிரணாப் முகர்ஜி 2 பேரையும் தேர்வு செய்த பெருமக்கள் யாரு? இதே திமுக. அன்னைக்கு ஒரு குறைந்தபட்ச அழுத்தம், என் நாட்டின் நீதிமன்றத்தில் என் தாய்மொழியில் வழக்காடுகிற உரிமை, அதை ஆதரிச்சு கையெழுத்து போடுங்க, சரின்னு கையெழுத்து போடுங்க நீங்க சொன்னீங்களா? தமிழ்ல வழக்குகளை நம்ம என்ன செய்யலாம், வாதம் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை ஏற்றினீர்கள். இந்த கேள்விக்கான பதில் ஏன் வருது அப்படிங்கிறத புரிந்து கொள்ளலாம். ஏகப்பட்ட தீர்மானங்களை நிறைவேற்றுகிறார்கள். முதல் தீர்மானம் நீட் ரத்து அப்படிங்கிற தீர்மானம். 2வது தீர்மானம் ஹிந்தி அப்படிங்கிறது. அடுத்ததா டீலிமிட்டேஷன் அப்படிங்கிறது. இந்த தீர்மானங்கள் எல்லாத்தையுமே திமுக என்ன செய்கிறது அப்படின்னா, மக்களை ஏமாற்ற மட்டுமே எல்லாம் செய்து வருகிறார்கள். கச்சத்தீவு மீட்பு 51 வருடங்களாக இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு வருகிறது. அப்படின்னா இந்த திமுக செய்யக்கூடிய பாலிடிக்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அது என்ன தெரியுமா? ஜஸ்ட் இந்த மாதிரி தீர்மானங்களை உருவாக்கி வேற ஒன்றுமே இல்லைங்க, நீட்டு ரத்து செய்யப்படும், முதல் கையெழுத்து நீட்டு தான் அப்படின்னு சொல்லி தான் நம்மகிட்ட ஓட்டுகள் கேட்டாங்க. ஏகப்பட்ட மாணவிகளை பெற்ற பெற்றோர்கள் எல்லாருமே திமுக ஓட்டு போட்டாங்க. நீட் தேர்வு ரத்து செய்யப்படும், எங்களுக்கு தெரியும் எப்படி ரத்து பண்ணணும்னு, நமக்கு தலைவருக்கு தெரியும். காரணம் என்னன்னா, நீட் உடனடியாக ரத்து செய்யப்படும், ஒரே கையெழுத்து, அந்த சூட்சமம் எங்களுக்கு தெரியும், அதை நாங்கள் அதிமுகலாம் சொல்லிக் கொடுக்க மாட்டோம். அப்படி சொல்லிக் கொடுத்துட்டு அதிமுக அதை நாங்கள் தான் செஞ்சோன்னு சொல்லிடுவாங்க, எங்களுக்கு தான் அதுக்கான அருகதை இருக்குது, நாங்கள் தான் நீட்டை ரத்து பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி மக்கள் மத்தியில், மாணவிகள் மத்தியில் ஒரு குழப்பத்தை விளைவித்ததே திமுக தான். நம்முடைய தலைவர் தலைமையிலான ஆட்சி அமையும் அப்போ தமிழ்நாட்டில் நீட் இருக்காது. பழையபடி +2 மார்க்கை வச்சு நம்ம பசங்க மெடிக்கல் படிக்கத்தான் போறாங்க. இப்போ மாணவிகள் என்ன செய்யறாங்க, நம்ம இப்போ இந்த வருஷம் நீட்டு படிக்க வேண்டாம், நம்ம ஏன்னா திமுக ஆட்சிக்கு வந்துருச்சுல, நீட்டை விலக்கி விடுவார்கள் அப்படின்னு சொல்லி ரொம்ப தைரியத்தில் இருந்துட்டாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே நீட்டு மறுபடியும் நடக்குது. இந்த நீட்டை ரத்து செய்ய முடியாது அப்படிங்கிறத சிதம்பரம் அவர்களுடைய மனைவி சொல்லியிருக்காங்க, கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் சொல்லியிருக்காங்க, ஏகப்பட்ட வல்லுநர்கள் சொல்லியிருக்காங்க. நீட்டை ரத்து செய்வதற்கு சாத்தியமே இல்லை. அப்புறம் என்னத்துக்கு தமிழ்நாட்டில் தீர்மானம் போட்டா யாரை ஏமாத்த? ஆனாலும் மக்கள் மத்தியில் வெறும் பொய்யா பேசுறாயா அப்படின்னு சொல்ற மாதிரி பொய்யா ஒரே கையெழுத்துல நாங்கள் நீட்டை ரத்து பண்ணிடுவோம்னு சொன்னவங்க அடுத்ததான் என்ன சொல்றாங்கன்னா, இல்லை 2025 பிஜேபி மறுபடியும் ஆட்சிக்கு வந்துட்டாங்க. 2024-25 எலெக்ஷனில் எப்போ காங்கிரஸ் ஆட்சிக்கு வருதோ அன்னைக்கு நாங்கள் என்ன செய்கிறோம், நீட்டை ரத்து பண்ணுறோம். உடனடியாக ராகுல் காந்தி அவர்கள் ஒரு கையெழுத்து போட்டு தமிழ்நாட்டுக்கு மட்டும் விலக்கு கொடுத்துருவார் அப்படின்னு சொல்லி எகைன் ஒரு 5 வருஷம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கூட நம்ம ஒத்துக்கலாம். அடுத்ததாக ஒன்று சொல்கிறாரு பாருங்க, இன்னைக்கு உதகையிலேயோ நீலகிரியிலையோ முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறார். என்ன தெரியுமா சொல்கிறாரு? நீட் தேர்வை ரத்து செய்ய கழக ஆட்சி அமைந்ததும் முதல் சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே சட்டம் ஏற்றப்படும். தமிழ்நாட்டு மாணவ செல்வங்கள் மீது உங்களுக்கு துளியாவது அக்கறை இருந்தா பாஜக கூட்டணிக்கு போறதுக்கு முன்னாடி நீட் விலக்கு தந்தாதான் கூட்டணின்னு வெளிப்படையா அறிவிக்க தயாரா? அதிமுக கூட பிஜேபி அலைன்ஸ் வச்சுக்கிறதா சொல்றாங்க. வைக்கல அப்படின்னு சொல்றதை விட நேரடியாக பிஜேபி கிட்ட அதிமுக என்ன சொல்லணும், நீட்டை ரத்து பண்ணால் மட்டும்தான் எங்களுடைய கூட்டணி வருவோம் அப்படின்னு நீங்கள் சொல்றதுக்கான தைரியம் இருக்கா அவங்க கிட்ட அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அடுத்த அரசியல் அச்சாரம் போடப்பட்டு விட்டது. எப்படி தெரியுமா? இனிமேல் எலெக்ஷனில் என்ன சொல்லுவாங்க, நீட்டை கொண்டு வந்த திமுக அப்படின்னு அதை மறந்துடுவாங்க. ஏன்னா நீட்டு திமுக காங்கிரஸ் காலகட்டத்தில் தான் கொண்டு வரப்பட்டது. அதை அமல்படுத்தினது தான் பிஜேபி அதிமுகவினுடைய காலகட்டம்.
ஸோ ஃபர்ஸ்ட் லைனை மறந்துட்டு நீட்டை கொண்டு வந்த அதிமுக பிஜேபி மறுபடியும் கூட்டணி வைக்கிறார்கள். இந்த முறையும் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சிக்கு வந்தால்தான் நீட்டை ஒழிக்க முடியும். இந்த முறை எங்ககிட்ட மாயச்சாவி ஒன்று இருக்குது. ஒரே கையெழுத்தில் நாங்கள் நீட்டை என்ன செஞ்சிருவோம், அபாலிஷ் பண்ணிடுவோம். எனவே நீங்கள் எங்களுக்கு ஓட்டு போடுங்க. அப்படி நீங்கள் எங்களுக்கு ஓட்டு போடலைன்னா அதிமுகவுக்கு நீங்கள் ஓட்டு போட்டிங்கன்னா பாஜக உள்ளே வந்துடும் பாய், கொஞ்சம் பார்த்து செய்யுங்க பாய் அப்படின்னு சொல்லி அறிக்கை விடுவாங்க. நம்ம மக்களும் என்ன செய்வாங்க, பரவாயில்ல போன 5 வருஷம்தான் 21 நீட்டு மரணங்கள் அப்படிங்கிறது நடந்திருக்கு. இதை அதிமுகவினுடைய ஐடி விங் வெளியில் கொண்டு வராங்க. மொத்தம் 21 மாணவ மாணவிகள் இறந்துருக்காங்க. ஒரு அனிதா இறந்ததுக்கு நம்ம ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தினோம். அந்த ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தினதுக்கு காரணமே நீட்டை ரத்து பண்ணுவோம் அப்படிங்கிற பெயர் தான். 21 அனிதாக்கள் இறந்துருக்காங்க. ஆனால் நம்ம யாரும் அதை பற்றி பேச மாட்டோம். அடுத்த 5 வருஷம் மறுபடியும் நான் சொன்ன மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுத்து அவங்க ஓட்டுகள் கேட்பாங்க. நாமளும் என்ன செய்வோம், ஆமாம் இல்லை ஓட்டுகள் போட்டுருவோம்ல அப்படின்னு சொல்லி ஓட்டுகள் போடுவோம். நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் ஓட்டுகள் போடுங்க, ஆனால் தப்பான வாக்குறுதியை மக்கள் மத்தியில் விதைக்காதீர்கள் அப்படின்னு நான் சொல்கிறேன். நீங்கள் என்ன வேணாலும் மக்கள்கிட்ட சொல்லுங்கள், நீங்கள் அதை செய்வீங்க இதை செய்வீங்க. ஆனால் மாணவ மாணவிகளுடைய எதிர்காலம்னு ஒன்று இருக்குல்ல, அதில் திமுக விளையாண்டது சரி கிடையாது. நீட்டை ரத்து பண்ணுவோம் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கக்கூடாது. ரத்து பண்ணுறதுக்கான முயற்சிகளை மேற்கொள்வோம், ரத்து பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷன் இருக்குது, அதை நாங்கள் எதிர்த்து போராடுவோம் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கணும். அப்போ மாணவ மாணவிகளுக்கு ஒரு கிளாரிட்டி வந்திருக்கும், ஓகே இவங்க போராட மட்டும்தான் செய்வாங்க, உடனடியாக நீட்டை ரத்து பண்ண முடியாது, நம்ம படித்து தான் ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லி. நீங்கள் தவறான ஒரு ஹோப்பு கொடுத்து அந்த தவறான ஹோப்பில் 21 மாணவ மாணவிகளை நம்ம இழந்து நிற்கும் இந்த நேரத்தில் கூட எகெயின் திமுக ஒரு அரசியல் செய்ய நினைக்கிறது. இது சரியா இல்லையா அப்படிங்கிறத மக்கள் தான் முடிவு பண்ணணும். சரி, இந்த முறை அதிமுக பிஜேபி கூட அலைன்ஸ் வைக்கிறாங்கன்னா அதிமுக என்ன செய்யணும்? இப்போ நீட்டில் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, கோச்சிங் சென்டருக்கு இவ்வளோ பணம் கொடுக்க வேண்டியதாக இருக்குது, ஏழை எளிய மாணவர்கள் நீட்டால் இவ்வளோ பாதிப்படைகிறார்கள் அப்படிங்கிற டேட்டாவை கொடுங்க. டேட்டாவை கொடுத்து மறுபடியும் நீங்கள் என்ன செய்யணும், நீட்டில் விலக்கு அப்படிங்கிறது கொடுக்கப்படுமா இல்லையா அப்படிங்கிறத பற்றி நீங்கள் அதிமுக பிஜேபி உங்களுடைய கன்சிடரேஷனுக்கு கொடுக்கலாம். ஆனால் இந்த இடத்துல டேட்டாவே இல்லாமல் திமுக அதிமுக இவங்க மாற்றி இதனால் இது பிரச்சனை இதனால் அது பிரச்சனை அப்படின்னு சொல்கிறத விட்டுட்டு மக்களுக்கு உண்மை என்ன அப்படிங்கிறத எடுத்து சொல்லுங்கள் என்பதை தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறோம். அதை விட்டு இதில் அரசியல் மாற்றி செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா மக்கள் விரக்தி அடைந்து விடுவார்கள். பின்ன உங்கள் இடத்துக்கு நாம் தமிழர் கட்சி, தமிழக வெற்றி கழகம், பாஜக உள்ளே வந்துடும் பாய், கொஞ்சம் பார்த்து உட்காந்துக்கோங்கோ. சரி, நாம் இந்த நீட்டு மசோதாலாம் போயிட்டோம். ஆனால் சீமான் அவர்கள் கேட்ட கேள்வி என்னென்னா, தமிழ்நாட்டில் இவ்வளவு வருடங்களாக தமிழில் நம்ம வழக்காடலாம் அப்படின்னு சொன்னதற்கான சட்டத்தை ஏன் இயற்றப்படாமல் இருக்கிறது அப்படிங்கிறத கேட்குறார். ஸ்டாலின் அவர்கள் வந்த உடனே நேற்று தான் இந்த சட்டம் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இதுக்கு முன்னாடி 2 ஜனாதிபதிகளை உருவாக்கியதே இது திமுக கூட்டணி தான். பிரதீபா பட்டேல் அவர்களாக இருக்கட்டும், அடுத்ததாக இருக்கக்கூடிய பிரணப் முகர்ஜி அவர்களாக இருக்கட்டும். அப்போ இந்த 2 பேருமே ஜனாதிபதியாக இருந்தது திமுகவினுடைய தயவால். இந்த 2 ஜனாதிபதிகள் வந்த காலகட்டத்திலேயே நீங்கள் என்ன செஞ்சுருக்கலாம், தமிழில் நாங்கள் எங்களுடைய ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஜட்ஜு, அங்கே இருக்கக்கூடிய நீதிபதிகள் முன்னாடி வழக்காடுவோம் அப்படின்னு சொல்கிறத ஏன் இன்னும் நீங்கள் உருவாக்கலை? இதுதான் நீங்கள் தமிழுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவமா? இதுதான் நீங்கள் தமிழுக்காக வாழக்கூடிய கட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய கட்சியினுடைய உண்மையா அப்படிங்கிற கேள்வியை கேட்குறார். இந்த கேள்விக்கு கூட நமக்கு பதில் கிடைக்கலனா தமிழ் அப்படிங்கிறத வச்சு சும்மா நாடகம் மட்டும் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். தமிழை வழக்காடு மொழியாக கூட நம்மளால் இன்னைக்கும் அதை செய்ய முடியாத சட்டத்தில் தான் இருக்கிறோம் அப்படிங்கிறத எத்தனை மக்கள் உணர்வீர்கள்? இதையே இவங்க இன்னொரு 10-15 வருஷத்துக்கு செய்யாமல் இருக்காங்களே, இதெல்லாம் மீறி நமக்கு என்ன செய்ய போகிறாங்க? இது ஒரு சாதாரண கேள்வி தான். நான் உங்களை மாதிரி அரசியல் படிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு வர்ற கேள்விகளை இந்த வீடியோ முன்னாடி கேட்குறேன். நீங்கள் கேட்கக்கூடிய உங்கள் மனதில் எழக்கூடிய கேள்விகளை சோஷியல் மீடியாவில் போடுறீங்க. அதை எடுத்துகிட்டு புறக்கிட்டு வந்து நியூஸை ஜஸ்ட் ரீட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இந்த நியூஸை ரீட் பண்ணும்போதே இவ்வளோ உண்மைகள் நமக்கு தெரியுது. உண்மையான நியூஸை இந்த சூரிய குடும்பத்தை சார்ந்த அந்த ஊடகங்கள்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா மக்கள் எவ்வளவு தெளிவு பெறுவார்கள்? ஆண்டவா, அந்த காலகட்டம் என்னைக்கு வரப்போகுதோ என்னவோ பார்க்கலாம். நல்லதை பகிர்வோம், நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் அப்படிங்கிற நம்பிக்கையில் தமிழ் பொக்ஷம் இல்லாட்டி அதை சார்ந்து இருக்கக்கூடிய குடும்ப சேனல்களை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சூரிய குடும்பத்துக்கு ஒரு சேனல் இருக்குல்ல, அப்போ தமிழ் பொக்ஷத்துக்கு ஒரு குடும்ப சேனல் இருக்கலாம்ல. நன்றி, வணக்கம்.